ஒற்றை கொம்பனை போற்றிடுவோம். ஒரு கரம் அழுப்படை ஒரு கரம் சமண்டலம் அபய கரத்தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். ஆகரம் உகரம் மகரமுமாகிடும் அகில காரணனை போற்றிடுவோம். அகரம் உகரம் மகரமுமாகிடும் அகில காரணனை போற்றிடுவோம். அண்ட சராட்சரம் அனைத்தையும் ஆண்டிடும் அங்குசதாரியை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். அந்தி நிறச்சடை பெருமான் பெருநடை சிந்தை நினைந்தே போற்றிடுவோம். அந்தி நிறச்சடை பெருமான் பெருநடை சிந்தலினைத்தே போற்றிடுவோம். அப்பம் முப்பழும் அவல் பொரி மோதகம் கப்பிடும் விற்பனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். அம்மையப்பனை உலகென சுற்றிய அத்திமுகத்தனை போற்றிடுவோம். அம்மை அப்பனை உலகென சுற்றிய அத்திமுகத்தனை போற்றிடுவோம். அரியணர் சித்திகள் அருளிடும் கரிமுகன் அடிமலர் தினப்படி போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். ஆதியும் அந்தமும் இல்லா பரம்பொருள் ஆம்பல் முகத்தனை போற்றிடுவோம். ஆதியும் அந்தமும் இல்லா பரம்பொருள் ஆம்பல் முகத்தனை போற்றிடுவோம். ஆதி பாரத பெருங்கதை மேருவில் வரைந்தவன் பெருமையை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை
கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானனமஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. ஜெய் சித்தி விநாயகமூர்த்திகே. சபையோருக்கு வணக்கம். பெசன்ட் நகர் அருள்மிகு வரசித்தி வல்லப மகாகணபதி ஆலயம். இந்த ஆலயத்தில் சதுர்லக்ஷ மகாகணபதி மூலமந்திர ஹோமம் அப்படிங்கிறத செய்யணும்னு பிள்ளையாரினுடைய ஒரு எண்ணத்தினாலேயும் சங்கல்பத்தினாலேயும் தொடங்கி ஏற்கனவே 3 லட்சம் ஹோமங்கள் நிறைவடைந்து 4வது பஞ்சாக லக்ஷ சங்கியாக அப்படின்னா 5 நாட்கள் 1 லட்சம், மொத்தம் 1 லட்சம் தடவை சாண்டிங் அப்படி அர்த்தம். அதுக்கு பஞ்சாக லக்ஷ சங்கியாக, சம்ஸ்கிருதத்தில் சங்கியாக அப்படின்னா சங்கினா எண்ணிக்கை, 1 லட்சம் எண்ணிக்கை கொண்ட மகாகணபதி ஹோமத்தை 5 நாட்களாக பிரித்து நடந்துகிட்ருக்கு. இதில் இந்த சதுர்லக்ஷ கணபதி ஹோமத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மகாகணபதியினுடைய சகஸ்ர நாமாவிலேயே ஒரு நாமா சதுர்லக்ஷ ஜபப்ரீதா அப்படின்னு 4 லட்சம் தடவை அவருடைய நாமாவை நாம் ஜபம் பண்ணினோம்னா அவர் நமக்கு பிரசித்தியாகி நம்மக்கிட்ட பிள்ளையார் பேசுவார் அப்படின்னு ஸ்மிருதி சொல்கிறது. அது பிரகாரம் பண்ணணும். பிள்ளையாருடைய சாநித்தியம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த பிள்ளையார் கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவர், கேட்கும் வரம் கொடுக்கும் ஒரு வரசித்தி விநாயகர் இவர். இவரோட அந்த சாநித்தியம் இன்னும் பல மடங்காகி இங்கே இருக்கிற பக்தாளுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டு ஏற்கனவே 3 லட்சம் முடிஞ்சு 4வது 1 லட்ச சங்கிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஹோமத்தினுடைய பலாபலன் சரியான நேரத்தில் மழை பெய்யணும், தேவையான அளவுக்கு மழை பெய்யணும், எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும், எந்த விதமான புது வியாதிகளும் பீடிக்கக்கூடாது. வியாதியே வராமல் உலகம் இருக்காது, வரும். ஆனால் வியாதியினால் மக்கள் இறக்காதபடி இருக்கணும். வியாதி வர்றதும் அதுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் சகஜமான ஒரு விஷயம். ஆனால் இந்த கொரோனா மாதிரி கொத்து கொத்தா மக்களை கொல்லாதபடி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நாம் முக்கியமான பிரார்த்தனையாக கணபதியினுடைய பாதார விந்தத்தில் சங்கல்பம் செய்து கொண்டு இந்த சதுர்லக்ஷ மகாகணபதி ஹோமத்தினுடைய பூர்த்தி தினமாக 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை நாம் பூர்த்தி தினமாக மகா பூர்ணாகுதி தினமாக வச்சு மறுநாள் விநாயக சதுர்த்தி கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியாக பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கோம். இந்த கோவிலில் இந்த சதுர்லக்ஷ கணபதி ஹோமத்தை நேராக கண்டு கழித்தவங்களுக்கும் அதே பலன்தான், மந்திரங்களை காதால் கேட்டவங்களுக்கும் அதே பலன்தான். இப்போது இந்த மீடியாவின் மூலியமாக இப்போ ஒளிபரப்புறதை பார்க்குறீங்க இல்லையா, உங்கள் எல்லாருக்கும் கூட இதே மாதிரியான பலன் கொஞ்சமும் குறையாமல் கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் பிரார்த்தனையாக வச்சு இந்த ஹோமத்தை இந்த இடத்துல பண்ணிட்டு வர்றோம். அரசடிநாதனை போற்றிடுவோம். அரகம்புல்லர்ச்சனை மகிழ்ந்திடும் ஐயனை அரசடிநாதனை போற்றிடுவோம். ஏறத்தங்கு மாலைகள் வீரத்துடன் ஏற்றிடும் வரசித்திநாதனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சன்வதா. அகஜானன பத்மார்க்கம் கஜானனமஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே.
எல்லாம் வல்ல வரசித்தி வல்லப மகாகணபதி தேவாலயம். இப்போ எல்லோரும் பெசன் நகர்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு காலத்தில் வசந்த நகரம் அப்படின்னு இருந்தது. இப்போ பெசன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு மழுவி வந்திருக்கு. இந்த பிள்ளையார் கோவில் வந்து 1977 மகா காளியாகுடி ராமநாத சுவாமிகள் அப்படின்ற ஒரு சாதுவத்தர் அவரை ஸ்தாபனம் பண்ணி இந்த கோவிலை வந்து 1977 இங்கே ஸ்தாபனம் பண்ணினார். அதுக்கப்புறமாக 1979 இந்த கோவில் நிர்மாணங்கள்லாம் பண்ணி முதல் கும்பாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து 1985 இரண்டாவது கும்பாபிஷேகமும், அதன் பிறகு 2012 மூன்றாவது கும்பாபிஷேகம், 2000 வந்து 5 ஆலய கும்பாபிஷேகங்கள், 95 மூன்றாவது கும்பாபிஷேகமும், 2012 நான்காவது கும்பாபிஷேகம், 5 அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகங்கள் வெகு விமர்சையாக நடந்திருக்கு. எல்லா கோவில்லையும் நீங்கள் பிள்ளையாரை வந்து ஒரு பிள்ளையார் தான் பார்க்கலாம். நம்ம கோவிலில் வந்து வரசித்தி வல்லப மகாகணபதினு 2 பிள்ளையார் பார்க்கலாம். மூலஸ்தானத்தில் மேலே இருக்கக்கூடியதான பிள்ளையார் வரசித்தி விநாயகர், கீழே இருக்கக்கூடிய பிள்ளையார் வந்து வல்லபா மகாகணபதி. இந்த பிரதிஷ்டையில் வந்து ரொம்ப விசேஷமான பிரதிஷ்டை, ஆகம பிரதிஷ்டை, சைவாகம பிரதிஷ்டை, பாஞ்சராத்திரம், வைகானசம், வைதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 5 விதமான பிரதிஷ்டைகள் இருக்குது. அதில் நம்ம கோவில் வந்து பஞ்சாயதன பூஜை பிரதிஷ்டையில் வைதிக பிரதிஷ்டையாக இங்கே வச்சுருக்கோம். ஆதிசங்கரர் அருளிய சண்மத ஸ்தாபனமும் இங்கே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். கம் கணபதியேன்னு சொல்லக்கூடியதான மூலமந்திரத்தில் இருக்கக்கூடியதான கம் கணபதிக்காக மகாகணபதி, கானபத்தியத்துக்காக மகாகணபதி, சௌர மதத்துக்காக பாலசுப்ரமணிய சுவாமி, சாக்த மதத்துக்காக அம்பாள் கஜகேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி, வைணவ மதத்துக்காக சத்யநாராயண பெருமாள், சைவ மதத்துக்காக சாம்ப பரமேஸ்வரர் குரு தட்சிணாமூர்த்தி, சௌர மதத்துன்னு சொல்லக்கூடியதான சூரியநாராயண சுவாமி, இப்படி 6 மதத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுவாமிகளே நம்ம கோவிலில் மகாகணபதியை பிரதானமாக வச்சு மிச்சம் 5 தேவதையும் பரிவார தேவதைகளாக வச்சுருக்கோம். இந்த வருடம் இந்த ஹோமத்தை பூர்த்தி பண்ணி மறுநாள் 18ஆம் தேதி அன்றைக்கி மகாகணபதிக்கு நான் விநாயகர் சதுர்த்தி ஹோமமும் அதுவும் நடக்கும். அது 10,000 ஆவர்த்தி அன்றைக்கி நடந்து காலம்பரை சுவாமிக்கு 5 மணிக்கெலாம் கணபதி ஹோமம் ஆரம்பிச்சிருவோம். அன்றைக்கி 10,000 ஆவர்த்தி கணபதி ஹோமம் பண்ணி சுவாமிக்கு விசேஷமான திரவியங்கள், ஏகாதச திரவியங்கள்னால சுவாமிக்கு விசேஷ அபிஷேகங்கள்லாம் ஆராதனைகள்லாம் பண்ணி சுவாமிக்கு அலங்காரம் ஆகி பக்தர்களுக்கெல்லாம் எல்லாரும் சேவை சாதிக்க போகிறார். பிள்ளையாருடைய வல்லபாம்பா சமேத வரசித்தி வல்லப மகாகணனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பக்தர்கள் அனைவரும், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பக்தர்களும் பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பிரார்த்தனை ஆகணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகா. ஓம் கம் கணபதயே நமஹ. கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். நம்பிக்கையுடனே போற்றிடுவோம். சதுர்த்தியின் நாயகன் சடதியில் வருபவன் சங்கடஹரனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே